நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம தர்மலிங்கம் வந்து பயங்கரமான ஒரு வேலை ஒண்ணு பார்த்து விட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சாரதா இருக்காங்கல்ல, சாரதாவையும் பாரதி நிரந்தரமா சண்டை போட்டு பிரிய வைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து காலையில் வந்து ஆதி வந்து கடை விஷயமா வந்து நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம சாரதா வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்து அலுப்பில் வந்து ரூமில் தூங்கியிருக்காங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு வெளியில் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே பாரதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. என்ன பாரதி பேசிக்கிட்டு இருக்க, நான் இங்கே வரக்கூடாதா, இது இன்னும் பண்ணோம் என்னோட பையனோட வீடு தானே, இங்கே நான் வர்றதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இனிமேல் வந்து உங்கள் பையனை வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எங்களை தனியாக வாழ விடுங்க, எங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு தேவையில்லாமல் வந்து கஷ்டத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணி விட்டு இருக்காங்க. நீங்கள் வந்ததுலேருந்து இங்கே வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை தான், தயவுசெய்து இங்கே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போடுறத வந்து அந்த பக்கம் வந்து தர்மலிங்கம் வந்து பார்த்துடுறாரு. ஆகா, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம நினச்சது நடக்க போகுது, இதை அப்படியே வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறைஞ்சு நின்று வீடியோ எடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம சாரதா வந்து கேட்குறாங்க, ஏன் பாரதி நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த வீட்டுக்கு வரக்கூடாத அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களா, நீங்கள் என்ன தப்பு பண்ணலை அதை சொல்லுங்கள், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து தமிழை வந்து கடத்திருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் வந்து உங்கள் குடும்பத்தை விட்டே போயிருப்பேன், என்னையும் தமிழையும் நீங்கள் தனியாக விட்டாலே போதும், நாங்கள் சந்தோஷமாக இருந்துக்கிறோம், அதை விட்டுட்டு நான் தான் வேணும் தமிழ் தான் வேணும்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு கடைசியில் தமிழையே கடத்தினா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு பாரதி, வார்த்தையை அளந்து பேசு, நான் வந்து தமிழை கடத்தவே இல்லை, தமிழை கடத்தினதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, தமிழை காணுவேன்னு சொல்லிட்டு நானே வந்து கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருக்கேன், என் மேலே வந்து இப்படி ஒரு பழி போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நல்லா வெளியில் இருந்துட்டு எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு தமிழை கடத்தி வச்சுட்டு அதுக்கடுத்து தமிழ் காணாமல் போன பிறகு ஆதி வந்து கண்டுபிடிச்ச பிறகு நல்லவங்க மாதிரி வீட்டில் வந்துக்கிட்டு நான் வந்து தமிழ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்லிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காதிங்க, உங்கள் நாடகமெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாரதி, நீ வந்து தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் தப்பு மேலே தப்பு பண்ணுறா, நீங்கள் தான் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எங்களோட பாஸ்போர்ட்டை எரிக்கிறீங்க, தமிழை கொண்டு போய் கான்வெண்ட்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ பார்த்துக்கிட்டோம்னா தமிழே கடத்துறீங்க, ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்யலைன்னு சொல்லிவிட்டு ஏங்க உங்களுக்கு கோவம், சொத்து வேணால் எடுத்துக்கோங்க, அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் எங்களை வந்து இப்படி தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய், நான் அதுக்காகலாம் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நீங்கள் தான் பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ரவுடியும் சொல்லிட்டாங்க, சரியா, தேவையில்லாமல் வந்து திருப்பியும் பூசி முழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி பாரதி, இப்போ உனக்கு என்ன தான் வேணும், என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சாரதா வந்து சொல்கிறாங்க, ஏன் பாரதி, இப்போ வந்து தமிழ் வந்து உனக்கு இவ்வளோ பாசம் இருக்குல்ல, உன் பொண்ணுன்னு சொல்லிட்டு காணாமல் போகணுன்னு சொன்னோன்னே இவ்வளோ துடிக்கிறேல, ஏன் ஆதி என்னோட பையன் தானே, அவனை பார்க்க நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்குறாங்க. வரக்கூடாதுங்க, நீங்கள் இந்த வீட்டுக்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டு பாரதி பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.